நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். இன்று உலக புகையிலை ஒழிப்பு தினம். அதாவது ஒவ்வொரு வருடமும் மே 31ஆம் தேதி உலக புகையிலை ஒழிப்பு தினமாக நம்முடைய உலக சுகாதார நிறுவனத்தினால் அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது எதற்காக அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, புகையிலை நம் உடலுக்கும் கேடு, மனதிற்கும் கேடு, சமுதாயத்திற்கும் கேடு, சுற்றுப்புறத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடியது. அதனால்தான் உலக சுகாதார நிறுவனம் இதை தடை செய்ய வேண்டும் என்று பெருமளவில் முயன்று கொண்டு வருகிறது. இன்றைய தினத்தினுடைய கருப்பொருள் என்ன கேட்டிங்கன்னா, கவர்ச்சிகரமான விளம்பரங்களினால் புகையிலை நிறுவனங்கள் இளைஞர்களை கவர்ந்து பொருள் ஈட்டுகின்றனர். அந்த யுக்தியை தடை செய்ய வேண்டும் என்பதே இன்றைய உலக புகையிலை தினத்தினுடைய கருப்பொருளாகும். இந்த புகையிலைதான் பல பாதிப்புகள், உடல் பாதிப்புகளும் மன பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. இதற்கு தானே வள்ளுவர் சொன்னார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது நமக்கு தீங்கு செய்யுது, சமுதாயத்திற்கும் தீங்கு தரக்கூடியது அந்த புகையிலை. அதை விட்டொழிக்க வேண்டும். சரி, புகையிலை உபயோகிப்பதால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் புகைப்பிடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவருடைய நுரையீரல் பாதிப்புக்குள்ளாகும். பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது அவருக்கு நோய் எதிர்ப்பு தன்மை குறையும். அப்போ கிருமிகளால் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு டிபி, நிமோனியா இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு நுரையீரலின் சுருங்கி விரியும் தன்மை குறைந்து விடுகிறது. அதனால் பிராங்கைட்டிஸ், அலர்ஜி, ஆஸ்துமா இந்த மாதிரியான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை தவிர்த்து வாய்ப்புற்றுநோய், வயிற்றில் புண் வருதல், குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது இரத்த கொதிப்பை உருவாக்கும். இரத்த கொதிப்பை அதிகப்படுத்தி மாரடைப்பு நோயும் வருவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். இது மலச்சிக்கலை உண்டாக்கலாம். அல்லது கர்ப்பிணி பெண்கள் புகைப்பதால் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் சுற்றுப்புறத்திற்கும் இது சீர்கேடு விளைவிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, புகையிலை பயிரிடுறாங்க. ஒரு நிலத்தில் புகையிலை பயிரிடும் பொழுது அதற்கான பூச்சிக்கொல்லி மற்ற உரங்கள்லாம் போடும் பொழுது நிலத்தினுடைய வளம் குன்றி போகும். அந்த நிலத்தில் வேறு ஒரு பயிரை நட முடியாது. புகைப்பிடிப்பதால் சுற்றுப்புற சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரியெல்லாம் தீமை விளைவிக்கக்கூடிய புகையிலையை நாம் அறவே விட்டுவிட வேண்டும். தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது, அதை எல்லாரும் தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். அதாவது மனசு எப்போ எல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போ எல்லாம் புகைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று என்பதுதான் அந்த பழமொழியினுடைய உண்மையான கருத்தாகும். அதாவது மனசு துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்று ஆழ்ந்து 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 மனதிற்குள் சென்று அதற்கான தீர்வுகளை அடைய வேண்டும். அதற்கான தீர்வுகளை அடைந்துவிட்டால் மனம் துன்புறாது. அதுதான் இந்த பழமொழி, புண்பட்ட மனத்தை புகை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேலாவது நம்ம புகையிலையெல்லாம் விட்டுட்டு, புகையிலை சார்ந்த பொருட்களை எல்லாம் விட்டுட்டு நாமும் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும், இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும். இந்த தினத்தில் நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்களை எந்த விதத்திலும் நான் உபயோகிக்க மாட்டேன். எனக்கோ என் குடும்பத்திற்கோ சுற்றுப்புறத்திற்கோ நான் சீர்கேட்டை ஏற்படுத்த மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். வரீங்களா? எல்லாரும் உறுதிமொழி எடுத்துப்போமா? நன்றி, வணக்கம்.